அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அரசு மேல்நிலைப் பள்ளி காளையார் கோவில் வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாட்டுல இருக்கோம். இன்னைக்கு நாம இந்த ஸ்கூல்ல வாசிப்பு இயக்கத்தை தான் பத்தி பேச போறோம். வாசிப்பு இயக்க கதைகளை இவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எல்லாருமே வாசிப்பு இயக்க புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. இன்னைக்கு நாம இந்த பள்ளியில வாசிப்பு இயக்க புத்தகம் என்ன வாசிக்க போறோம் அப்படின்னா முதல் ஆசிரியர் அப்படிங்கிற புத்தகத்தை தான் வாசிக்க போறோம். ஏன் அப்படின்னா புத்தகம் காலத்தின் விளைநெல் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால புத்தகம் வாசித்தல நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பள்ளியில நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்க போறோம். இந்த புத்தகத்தை எழுதுறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சா. முத்துக்குமாரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. வாசிக்கலாமா குழந்தைங்களா? புத்தகத்தின் பெயர் முதல் ஆசிரியர். ஆசிரியர் சா. முத்துக்குமாரி. ஒரு டீச்சர் கையில் ஒரு புத்தகம், சாலையில் வேக வேகமாக நடந்தார். ஒரு கூட்டம் அவரை வழிமறித்தது, அவரை திட்டியது. டீச்சர் கண்டுகொள்ளாமல் விலகி நடந்தார். தெருமுனையில் போய் திரும்பினார். எதிர்பாராத நேரத்தில் அவர் மீது சாணியை கரைத்து ஊற்றினார்கள். டீச்சர் அதிர்ச்சியானார். ஆனால் கோபத்தை காட்டாமல் நடந்தார். யாரோ கல்லெறிந்தார்கள். டீச்சர் பக்கத்தில் வந்து விழுந்தது. இன்னும் வேகமாக நடந்தார். அவர் போக வேண்டிய இடமும் வந்தது. அது ஒரு சின்ன பள்ளிக்கூடம். புடவையில் இருந்த சாணியை தண்ணீர் ஊற்றி கழுவினார். வேறு புடவை எடுத்து கட்டிக்கொண்டார். தினமும் இப்படித்தான். இதற்காகவே இன்னொரு புடவையை எப்போதும் வைத்திருப்பார். தன் கையில் வைத்திருந்த புத்தகத்தை திறந்தார். சிரித்த முகத்துடன் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அங்கு 5 மாணவர்கள் இருந்தனர். ஆர்வத்தோடு படித்தனர். இத்தனை சிரமங்கள் தாண்டி பாடம் நடத்த வர வேண்டுமா? யார் அந்த டீச்சர்? அவர்தான் சாவித்ரிபாய் பூலே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். இந்தியாவில் பெண்களுக்கான பள்ளியை முதலில் ஆரம்பித்தவர். அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். சின்ன வயதில் அவர்களுக்கு கல்யாணம் செய்து வைப்பார்கள். அப்புறம் எங்கே படிப்பது? சாவித்ரிபாய்க்கும் சின்ன வயதில் கல்யாணம் நடந்தது. ஆனால் அவர் கணவர் தான் படிக்க வைத்தார். சாவித்ரிபாய் படித்து டீச்சர் ஆனார். பெண் குழந்தைகள் படிக்க ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். பல எதிர்ப்புகள் வந்தன. அதையெல்லாம் சமாளித்து சாவித்ரிபாய் பள்ளிக்கூடத்தை நடத்தினார். அவர் கணவர் ஜோதிராவ் பூலே தான் உதவினார். அடுத்தடுத்து 3 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார். அதுவும் பெண் குழந்தைகளுக்கான பள்ளிகள். இது ஜோதிராவ் பூலேவின் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை. இருவரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். அவர்கள் நண்பர் உஸ்மான் ஷேக் வீட்டில் தங்கினர். அவரின் தந்தை பாத்திமா ஷேக் சாவித்ரிபாயுடன் இணைந்தார். தொடர்ந்து பள்ளிக்கூடங்களை நடத்தினார். ஆங்கிலம், அறிவியல், கணிதம் போன்ற பாடங்களை புதுமையாக சொல்லித் தந்தார். பள்ளியில் பெண் குழந்தைகள் எண்ணிக்கை 5லிருந்து 100 அதிகமானது. இவரிடம் படித்த மாணவி முக்தா. முக்தா எழுதிய கட்டுரை மிக முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட பெண்களின் பிரச்சனைகளை பற்றி பேசிய முதல் கட்டுரை. சாவித்ரிபாயின் ஆசிரிய பணியை பாராட்டி அன்றைய ஆங்கிலேய அரசு சிறந்த ஆசிரியர் விருது கொடுத்து பாராட்டியது. பகலில் விவசாயிகள் வேலைக்கு போய்விடுவார்கள். அவர்களுக்காக இரவில் பள்ளிக்கூடம் நடத்தினார். மகிழா சேவா மண்டல் என்ற பெயரில் பெண்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கினார். இந்த அமைப்பு கணவனை இழந்த பெண்களுக்கு மொட்டையடிக்க கூடாது என போராடியது. இப்படி பல சாதனைகளை செய்த பெருமைக்குரியவர். 150 வருடங்களுக்கு முன்பே பெண் கல்வியை தொடங்கி வைத்தவர். அவர் எழுதிய வரிகள் இன்றும் பொருத்தமானவை. கல்விதான் நமக்கான ஒரே வழி. ஆயுதம் சுதந்திரம்